எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ கதம்ப முட்டை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு 2 வெங்காயம் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி போட்டுட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு பெரிய தக்காளி சாப்பரில் போட்டு சாப் பண்ணி போட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு மீடியத்தில் வச்சு அப்புறம் சிம்மில் வச்சுட்டு பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த மாவு தோசை மாவில் இந்த எல்லாம் கலந்துருங்க. முட்டை ஒன்று சேர்த்து முட்டையும் வதக்கிட்டு அதையும் சேர்த்து தோசை மாவில் கலந்துருங்க. இது நேரம் ஆச்சு. சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க. இப்போ மாவை எடுத்து தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் அதில் போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா குளிராக ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் 2 பக்கம் திருப்பி போட்டோடனே அதை எடுத்து தனியாக வச்சுட்டு மஷ்ரூம் கிரேவியோடு சாப்பிடுங்க.